ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். அப்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. கீழே காரை பார்க் பண்ணியிருந்திருப்பாங்க போல், அதை எடுக்க சொல்கிறாங்களாம். இதை ஹீரோட்ட சொல்லும்போது சரி கீயை கூட நான் போய் எடுக்கிறேன்ட்டு அவன் போயிடுறான். இதை பார்க்கும்போது இன்னுமே அவளுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன், அவன் மெடிக்கல் படிச்சிருக்கான். ஸோ 2 பேர்த்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் 2 பேருமே நல்லா மேட்சாக தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறா. ஸோ டக்குன்னு இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லைன்னு முழிக்கிறாள. என்னை மன்னிச்சிரு, நான் அவனை பயமுறுத்திட்டேன்னா, நான் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பொண்ணு, ஸோ அதனால தான் டக்குன்னு கேட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்களோட விரலை பார்க்குறாங்க, ரிங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஓ, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த ரிங்கெல்லாம் மறைச்சிட்ருக்காங்க. இவளும் சொல்கிறா, பாஸ்டில் எல்லாருமே ஹீரோவை ரொம்பவே லைக் பண்ணுவாங்க, அப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போலாம் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணலை அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாமல் நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல, போக போக என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோயினை தேடி ஓடி வந்துட்டுருக்காங்க. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறேன்னு தெரியுமா? ஏன்ப்பா ஏன் என்ன தேடுற? அது நம்ம காலேஜில் இந்த ரெட்ரோ ஸ்டைலில் பார்ட்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நீயும் கலந்துக்கிறணும். இல்லை எனக்கு அதெல்லாம் வராது, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம படித்த இந்த காலேஜ் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஃபன் இருக்கணும்ல, சும்மா படித்தோம் போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ பேசி சமாளிச்சிட்றா. அவளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹீரோ போய்ட்டு மீட் பண்ணலாமே அப்படின்னு வந்துட்டு இருந்தா, ஹீரோவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னும் 2 வீக்ஸில் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களாம். அந்த டேட்டில் இவங்களுக்கு ஒரு எக்ஸிபிஷன் இருக்கான், இவங்களும் கண்டிப்பாக போயே ஆகணுமா. ஹீரோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாது, எங்கள் அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க, ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு டேட்லலாம் நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இவங்க ரொம்ப பிடிவாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, உனக்கு உங்கள் அம்மா முக்கியம் அப்படின்னா எனக்கு அந்த எக்ஸிபிஷன் ரொம்பவே முக்கியம், அது என்னோடய கனவு அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ரொம்ப நாளாகவே ஒன்றா இருக்கோம், பட் எனக்காக நீ ஒரு விஷயத்த கூட பண்ண மாட்டேற, ஒரு விஷயத்த கூட மாற்றிக்க மாட்டேல, இப்படி தான் இருப்பியா? சரி ஓகே, நீ என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்னு. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சொல்கிற இவன் அதை ஃபாலோ பண்ணும்ல, ஏன் இவன் விட்டு கொடுத்து போனால் என்ன அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு. ஸோ இவங்க ரொம்பவே கோஸ்ட்டு வெளியே வராங்க. ஹீரோயின் அங்கே நின்றுட்டுருக்கா. அவங்களுக்கா இன்னும் டென்ஷன் ஆகுது. ஸோ விறுவிறுன்னு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா உழம்பிகிட்ருக்கான். என்ன பண்ணாலும் சரி, அந்த ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைங்களை மட்டும் நம்ம லவ் பண்ணவே கூடாது, அது பெரிய டார்ச்சல் அப்படின்ற மாதிரிலாம் அந்த எலும்பு கூடுகிட்ட உழம்பிகிட்ருக்கு. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பார்ட்டியை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பார்ட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு பொண்ணை நம்ம பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் இவனோட கண்ணில் படுறாங்க. ஆமாம், யாரா அந்த பொண்ணு அந்த பாட்டி பக்கத்தில் நிற்கிதே அப்படின்னு. அதுவா, அதாப்பா ஹீரோயின், என்னோடய ஜூனியர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே ப்ளீஸ்டா என்ன அவகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடா அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுறான். ஸோ இவனும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ண, வாங்க நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு. ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருப்பான் டான்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், ஹீரோயின் மேலே அவனுக்கு ஒரு கண்ணு போல், அதான் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ண சொன்னான் அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரெண்டு பார்க்குறாங்க, ஹீரோயினுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா போல், ஸோ எப்படியாவது போய் பிரிங்க அப்படின்னு. இதனால் அந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு தனியாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கா பயங்கர குஜாலாக இருக்குது, அப்பா நம்ம ஆள் கூட இங்கேனாச்சும் நிம்மதியாக ஆடலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோக்கு பார்த்திங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டேருந்து கால் வர, நான் இதை அட்டன் பண்ணும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோனுக்கு தான் மூஞ்சியே மாறிடுது. பார்ட்டி ஹாலுக்கு வெளியே தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு கிட்ட வந்துட்டுருக்கா. அப்போ அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே அவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிரு, என் மேலே தான் தப்பு, நான் தான் ஏதேதோ பேசிட்டேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம், அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கிறலாம் அப்படின்னு இவனோட விஷயத்தை தான் இப்போவுமே திணிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹால்குள்ளே ரொம்பவே வேர்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்களா, அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங் ஆகிடுது. இவளும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே பார்க்குறாங்க, அவங்களுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது.
ஸோ அவள் அங்கே சோகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. என்ன சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேஷண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு இன்ஜினியரை மீட் பண்ணி இங்கேருந்து நான் கூட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்கள போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம சீக்கிரமாகவே சைனா போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போது அந்த டிரைவர் இருக்கான்ல, ஹார்ட்டில் கூட புல்லட் இறங்கியிருக்குமே, அவனை நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ ஃபீவர் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, இவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா ஹார்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த புல்லட் இறங்கியிருக்கும். ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் இவனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதா அப்படின்ட்டு ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. அவனோட கண்டிஷன் சரியில்லைல்ல, என்ன சரியில்லை, நீ வெளியே பார்க்கலையா, எத்தனை பேஷண்ட் வந்துட்டு வறண்டாவில் படுத்துட்ருக்காங்க, அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ண வேணாமா அப்படின்ட்டு கொஞ்சம் ரூடாகவே சொல்லிட்டு போகிறான். ஹீரோனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அவன் ஆல்ரெடி அவங்க கொலீக்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவள் கதவை தட்டும்போது வெயிட் பண்ண அப்படின்னு எல்லாத்தையுமே பேசி அமுச்சு விட்றான். இவன் வந்து சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு வந்து சைனாவுக்கு ஃப்ளைட் இருக்கு, ஸோ நானும் இன்ஜினியரும் இங்கேருந்து போகணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இல்லை, என்னால் அக்ரி பண்ண முடியாது இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரோட கண்டிஷன் வந்து சரியில்லை, நீ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போகும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. ஆனால் எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யார் எக்ஸ்பர்ட்டு? நான் தான் எக்ஸ்பர்ட்டு, நான் சொல்கிறேன் இவர் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த ரிப்போர்ட்ஸை கொடுங்க, திரும்பவும் நான் அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு அமுச்சு விட்றேன், அவங்க பார்த்து டிசைட் பண்ணட்டும் அப்படின்ட்டு அவள் கையை நீட்ட. உனக்கு வேணும்னா போய் நீ வந்து ரிசப்ஷனில் கேளு அப்படின்ட்டு திமிரா போயிட்டுருக்கான். அவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அப்படியே பாஸ்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கான். நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த இடத்த கொஞ்சம் எனக்காக க்ளீன் பண்ணி கொடுங்கடா அப்படின்னு. ஸோ அவன் அங்கேருந்து போயிடுறான், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாத்ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ஹீரோவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் இங்கே வந்துட்டாங்க, நம்ம இங்கேருந்து போகலான்னு அவங்க போயிடறானுங்க. இவன் மட்டும் அதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோவும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. பார்த்தியா, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கா, வா வா அந்த பாத்ரூமை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஐயோ உள்ளெல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவள் பார்த்தீங்கன்னா, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்ன பேசிகிட்டு இருக்கா, என்ன ரீசன்? அது நான் வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன், அதுவும் ஃப்ரான்ஸில் அப்படின்னு. இவனுக்கா தூக்கி வேறு போடுது. என்ன சொல்கிற, எப்போயிலிருந்து? அது இப்போ முக்கியம் இல்லை. முக்கியம் இல்லையா, எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கும்போது, என்னை அடிக்கடி வந்து மீட் பண்ணாமல் இருந்தபோது, நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை வந்து கேர் பண்ணி பார்த்துக்காத போது இது நடந்திருக்கலாம் அப்படின்னு. ஹீரோக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆனால் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, இல்லை நான் உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்கிறேன், ஸோ நீ நானும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறான், விடவே மாட்டான். ஆனால் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கையை எடுத்துகிட்ருக்கா. அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிட்டே இருக்கா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. ஹீரோக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா அவள் நம்மளை டக்குன்னு சீட் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேடம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் கதவை அப்படியே அடைச்சிட்ருக்கா. ஹீரோ பார்க்குறான், யாரா அது உள்ளே இருக்கிறது அப்படின்னு. அவ்வளோதான், ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கான். நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற, என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ தான் அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணி முடித்தேன் அப்படின்ட்டு அவள் தெரிச்சு ஓடிட்டுருக்கா. அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்ன் வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கான். இவரும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இன்ஜினியருக்கு ரொம்பவே சீரியஸாக இருக்குது, இப்போவே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போய் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே வர சொல்கிறான். ஸோ இந்த இன்டர்ன் போய்ட்டு மறுபடியுமே கதவை தட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஹீரோ உங்களை கூப்பிட்றான் அப்படின்னு. இந்நேரத்தில் என்ன ஏன்டா கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு இவளுமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறா, யாரை கேட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்ல, யாருக்கிட்ட? என்கிட்ட கேட்கணும், நான் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு சொல்லுவேன்ல, அது வரைக்கும் இந்த நோய் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமா, அதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு. நான் என்னோடய பார்ட்டை முடிச்சிட்டேன், நீ இந்த பார்ட்டை வந்துட்டு ஆப்ரேட் பண்ண அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஆப்ரேட் பண்ண போகிறா. நீ என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்க, எப்போ முடிப்பா, அதுக்குள்ளேயே பேஷண்ட் டெட் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்மளை ஃப்ரீயாக விட்டுறணும். அப்போ தான் நம்ம வந்து 100% வந்து கொடுக்க முடியும். சும்மா பக்கத்திலே உட்காந்துட்டு அதை பண்ணு, இதை பண்ணாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ரொம்பவே கடுப்பாயிரும்ல. அதே மாதிரி தான் ஹீரோனுக்குமே ஆகுது. உன்னால் முடியலன்னா நீ எந்திரிச்சிடு, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான், இவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் எதுக்கு நீ என்னை கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீனும் இந்த ஆப்ரேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்ல, நாளை பின்ன அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீயும் இந்த ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்த அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும்ல அப்படின்னு ஹீரோ எனக்காக செம்ம கடுப்பாகிட்டுருக்கு. அட பாவி, என்னை ஏமாற்றி இங்கே ட்ரிக் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாஸ்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து குடிச்சிட்ருக்கான். தூரத்தில் நின்று நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை டச் பண்ணி வா போகலாம் வா போகலான்ற மாதிரி கூப்பிடுது. இவன் கடுப்பாகி கத்தி விட்றான், போடிங்க அப்படின்னு. அந்த பொண்ணு அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டுருக்கா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், ஏய் நீ இன்னும் இங்கே போகலையா அப்படின்னு. ஐயோ அது நான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓரளவுக்கு பில்லெல்லாம் பே பண்ணி இவனை காரில் தூக்கி போட்டு வந்துட்டுருக்கா. ஸோ கரெக்டாக அவங்க வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அவள் பார்த்திங்கன்னா அந்த லாக்கெல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோவை தூக்க போயிட்டுருக்கா. ஹீரோ வீட்டுக்குள்ளே அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப குடிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ 2 பேரும் சேர்ந்து அவனை தூங்க வச்சிடுறாங்களா. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, நான் இங்கேருந்து போகிறேன், இல்லை நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ்மா, என் பையனை வந்துட்டு நீ சேஃபாக கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு. ஸோ இவளும் அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஹீரோ பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்னு. 2 நாள் காலையில் ஹீரோட அம்மா பார்த்திங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துட்ருக்கான். நீ என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவனு பக்கத்தில் வந்து உட்காரும்போது நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நீ வந்து ஹீரோயின் மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ண ட்ரை பண்ணு, அவள் வந்து ரொம்பவே கைண்டான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த நேரத்தில் எதுக்குமா நீங்கள் அதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க, விடுங்க அப்படின்னு. அது வந்து நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்ப்பா. நான் என்னோடய வேலை கெரியர் அப்படின்ற மாதிரியே போயிட்டேன். ஒன்றை நான் வந்து முழுசாக பார்த்துக்கவே இல்லை. ஸோ நான் அம்மா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து தகுதியான ஆளே இல்லாமல் போயிட்டேன்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த அம்மாவோட ஃபேஸை பார்த்திங்கன்னா அப்படியே ஜூம் பண்ணுறானுங்க. அப்படியே ப்ரெசண்ட்டில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த அம்மாவோட சிலை தான் போல். ஹீரோயின் 2 பேருமே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு மரியாதைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, உங்களுக்கு என்னாச்சு, எப்படி இறந்து போனாங்க, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஆமாம் அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஹீரோனும் சொல்லிகிட்ருக்கா, அவங்க வந்துட்டு உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. உன்னை பற்றி பேசும்போது அவங்க ஃபேஸில் பார்த்தினா அவ்வளோ ஒரு ஸ்மைலாக இருந்துச்சு, உன்னை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஹீரோக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் இன்றைக்கி வந்துட்டு சைனாவுக்கு ரிட்டன் ஆகுறேன். ஏன்னா அந்த இன்ஜினியரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஹீரோக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அந்த இன்டர்ன் சொல்கிறான், நீங்கள் ஹீரோவை மீட் பண்ணி பாயெல்லாம் சொல்லலையா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு இவள் கார்லேருந்து உட்கார்றா. டிரைவர் ஷீட்டில் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு ஒன்றும் புரியலாமல், நீ இங்கே என்ன பண்ணுற, நைட்டு நீ ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தியே, டயர்டாக இருப்பில்ல, நீ போய் தூங்கலாம்ல, அதெல்லாம் பரவாயில்ல, நான் உன்னை சென்ட் ஆஃப் பண்ணி விட்றேன் அப்படின்ட்டு 2 பேர் காரில் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரியே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவன் ரொம்பவே டயர்டாக இருந்தாலும் ஓடிட்டு வரானே அப்படின்னு. நான் ட்ரைவ் பண்ணுறேன், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு 2 பேரும் மாறிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. பேசாமல் இருக்கலாம்ல, நீ பிகினரா, எப்போ கற்றுக்கிட்டா, அதான் இவ்வளோ ஸ்லோவாக வரியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஹீரோனுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் நொட்டம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல, நைன்னு. ஆனால் இவன் அதைத்தான் பண்ணுறான். ஸோ இதனாலேயே 2 பேத்துக்கும் பிரேக்கப் ஆகி டிவோர்ஸ்லாம் ஆயிருந்திருக்கும் போல். ஸோ என்ன ரீசன் அப்படின்றது கரெக்டாக தெரியல. நம்ம போக போக பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.